ஹாய், வெல்கம் டு திஸ் கோர்ஸ். போன கோர்ஸில் நம்ம இமேஜோட பேக்ரவுண்ட் மாற்றுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதோட ரீசனே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த கோர்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட WooCommerce ஸ்டோருக்கு ஒரு டாபிக், ஒரு டைட்டில் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அமேசானோட அல்காரிதம் தான் 4-5 கீபோர்டோட ரியாக்ட் ஆகிட்டு இருக்கும். பட் நம்ம இன்டர்நெட் வேர்ல்டு கூகுள் சர்ச் இன்ஜினை பொறுத்தவரை சரி, எந்த சர்ச் இன்ஜினை பொறுத்தவரை சரி, நம்மளோட டைட்டில் எத்தனை கேரக்டர் இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு ஐடென்டிஃபை வச்சுருக்காங்க. அவங்க வந்து எப்படி யூஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட டைட்டில் 16 கேரக்டர் தான் இருக்கணும். நம்மளோட மெட்டா டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது 120 கேரக்டர் இருக்கணும். 120 to 150 கேரக்டர் வரை இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த டைட்டிலில் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் இதுதான் மெயினான கண்டிப்பான ஒரு கீவேர்ட். அந்த ஒரிஜினல் துளசி காந்தி அப்படின்னு கூட இருக்குல்ல, இது கூட இருக்கலாம். ஸோ நம்ம இதை எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட ஃப்ளிக்கோரில் SEMrush அப்படிங்கிற டூலை அக்சஸ் பண்ணி நம்ம எப்படிலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம அதுக்காக யூஸ் பண்ண போகிறது ஃப்ளிக்கோவர் அப்படிங்கிற ஒரு கிட்டு. அதில் SEMrush அக்சஸ் பண்ணிக்கிறோம். அக்சஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட டாபிக் ரிசர்ச் தான் சர்ச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அதுக்கு டாபிக் ரிசர்ச்சில் அந்த டாபிக் ரிசர்ச் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் மார்க்கெட்டிங் கீழே டாபிக் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அந்த டாபிக் ரிசர்ச் ஆப்ஷன்ஸில் போயிட்டு நம்ம ஏகப்பட்ட டாப்பிக்கான ஐடியா, நம்ம டாபிக் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட ப்ராட் நிஷ், அதாவது துளசி மாலா அப்படிங்கிற ப்ராட் நிஷை போட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம போட்டாச்சு. கண்ட்ரி எந்த கண்ட்ரின்னு கேட்குது ஸ்பெசிஃபிக்காக. நம்ம வந்து இந்தியா தான் பண்ண போகிறோம். ஓகே தானே? இந்தியா பண்ணலாம். ஓவரால் நம்ம போய் அந்த கீவேர்ட் டூலில் எப்படி பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு நம்ம கீவேர்ட் டூலில் போய் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம கீவேர்ட் டூலில் போய் எதுக்கு பார்க்க போகிறோம் அப்படிங்கன்னா, ஓவரால் அந்த கீவேர்டை யார் யார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கீவேர்ட் டூலை யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம கீவேர்ட் டூலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, துளசி மாலா அப்படிங்கிறத அடிக்கிறோம். அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்தியாங்கிற ஒரு லொக்கேஷன் இருக்குது. ஓகே, இந்தியா லொக்கேஷன்லேயே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சர்ச் கொடுக்குறோம். சர்ச் கொடுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த குளோபல் ஆல் ரேங்கிங்கில் 2.4K, அதாவது 2400க்கு மேலே கீவேர்ட் இந்தியாவிலேருந்து தான் எழுதியிருக்காங்க. அடுத்து மலேசியாவில் எழுதியிருக்காங்க, அப்புறமா ஆஸ்திரேலியாவில் எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே 260 தான். பட் நம்ம 2400க்கான கீவேர்ட் இந்தியாவில் தான் இயங்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம டாபிக் ரிசர்ச்சில் யூஸ் பண்ண போகிற கண்ட்ரி இந்தியா அப்படிங்கிறத. ஸோ இந்த வால்யூம்லேயே காட்டுறாங்க பாருங்கள், 2.4K இந்தியாவில் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. கீவேர்ட் டென்சிட்டி 40% இருக்குது. காஸ்ட் பர் கிளிக்கு 0.87 இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம கீவேர்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த கீவேர்டு எடுக்கிறேன் அப்படின்னா, அது வந்து பிளாக் எழுதுறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ நான் VWAL83 கீவேர்டு அப்படின்னு கொடுத்தேன்னா, இது ஆட்டோமேட்டிக்காக கீவேர்டு மேஜிக் டூலுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நான் இதை VWAL83 கீவேர்டு அப்படின்னு கொடுத்தேன்னா, அது ஆட்டோமேட்டிக்காக கீவேர்டு மேஜிக் டூலுக்கு போச்சா. இப்போ இங்கேருந்து நம்ம ப்ராட் நிஷ்லேருந்து நம்மளோட ப்ரைமரி கீவேர்டு எடுத்துக்கலாம். பேஸ் மேட்ச் அப்படிங்கிறதுலேருந்து செகண்டரி கீவேர்டு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா மேட்ச் அப்படிங்கிறதுலேருந்து LSC கீவேர்டு, அதாவது ரிலேட்டட் கீவேர்டு எடுத்து நம்ம பிளாக் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இங்கே இந்தியாவில் தான் ஓவரால் இந்த கீவேர்டு ரோல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கண்டென்ட் மார்க்கெட்டிங் கீழே டாபிக் ரிசர்ச்சை போயிடலாம். அப்போ நம்ம கான்ஃபிடென்ட்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, US வேணாம் இந்தியா தான் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கொடுக்க நமக்கு தைரியம் இருக்கும். ஸோ துளசி மாலை அப்படின்னு அடிச்சிட்டோம். நம்ம US வேணாம் அப்படின்னு சொல்லியாச்சு. யுனைடெட் ஸ்டேட் வேணாம், இந்தியா தான் வேணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்தியா ஓகே போட்டாச்சு, இந்தியா கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ரிலீஜியனில் நம்ம என்ன ஸ்டேட் வேணால் ஸ்பெசிஃபிக்காக நம்ம கொடுத்துக்கலாம். டெல்லியா, கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, எது வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, சிட்டியை கூட இன்னும் மீன் பண்ணிக்கலாம், லாங்குவேஜ் மீன் பண்ணிக்கலாம். இது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம ஒரு லோக்கல் பிஸ்னஸ், ஒரு தமிழ்நாடு, ஒரு சென்னையில் நம்மளோட பிச் டேங்க் ஆகணும், ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிருக்கோம், ஒரு என்ன ஒர்க் பண்ணிருந்தாலும் சரி, ஒரு ஷாப் வச்சுருக்கோம், ஒரு பிரியாணி கடை வச்சுருக்கோம், ஏகப்பட்ட பிஸ்னஸ் எல்லாமே நம்மளோட வெப்சைட்டில் தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அவங்கள டார்கெட் பண்ணி அவங்கள ஈஸியாக அடிக்கிறதுக்கு இந்த டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஓவராலாக WooCommerce ஸ்டோர் அப்படிங்கிறனால நம்ம கண்டென்ட்டை வந்து இந்தியா ஃபுல்லாகவே கேட்கலாம். ஸோ நம்ம துளசி மாலா பற்றி யார் யாரெல்லாம் கண்டென்ட் எழுதியிருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு ரேங்கிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த டாபிக் ரிசர்ச் சர்ச் பண்ணி சொல்லிடும். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா, அதை கார்ட்ஸாகவும் கொடுக்குது, எக்ஸ்ப்ளோராகவும் கொடுக்கும், ஓவர்வியூவாகவும் கொடுக்கும், மைண்ட் மேப்பாகவும் கொடுக்கும். ஸோ நம்ம அதை வச்சு நம்ம எழுதிக்கலாம். ஒரிஜினல் துளசி மாலா ஸ்டோர் 100% ஒரிஜினல் துளசி மாலா பெண்டன்ட் அண்ட் பிரேஸ்லெட். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோராகவும் கொடுக்கும், ஓவர்வியூவும் கொடுக்கும்.
ஓவர்வியூலையும் பார்த்துக்கலாம். கொஸ்டின்ஸ் எழுதுறதுக்கு நம்ம பிளாக்ல எழுதுறதுக்கு எஃப்இபி யூஸ் பண்ணி எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைண்ட் மேப்பாகவும் அழகாக காட்டிடும். இதுலேருந்து நம்ம அந்த கண்டென்ட் ஐடியாவை டாபிக் ஐடியாவை எடுத்துக்கலாம். ஸோ ஓகே தானே? ஸோ ஓவர்வியூவில் இருக்கும், எக்ஸ்ப்ளோர்லேயே இருக்கும், கான்ஸ்லேயே இருக்கும். இப்போ நம்ம கான்ஸ்லேயே பார்த்தாலே ஓரளவுக்கு நமக்கு நல்லா தெரியும் இதில் நம்ம என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இங்கே எல்லாத்தையுமே பார்த்தா ஓவரால் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரிஜினல் துளசி மாலா, ஒரிஜினல் துளசி மாலா, 100% ஒரிஜினல் துளசி மாலா அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை தான் அதிகமாக யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுவே நம்மளோட டாபிக் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக அவங்க கொஞ்சம் பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தி பெனிஃபிட்ஸ் அண்ட் வியரிங் ஆஃப் துளசி மாலா அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. ஸோ இந்த நம்ம 2 கீவேர்ட் மட்டும் போதும் அந்த டாப்பிக்கு. ஸோ நம்ம அதை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்மளோட டேஷ்போர்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படின்னா ஊகாமஸ் கீழே ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கும். ப்ராடக்ட் கீழே ஆட் பண்ணி ப்ராடக்ட் கொடுக்க போகிறோம். ஆட் பண்ணி ப்ராடக்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ப்ராடக்ட் டைட்டில் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா தி ஒரிஜினல் துளசி மாலா அப்படிங்கிறத கொடுக்க மாலை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஹோஸ்டிங் ஏஐ பில்ட் பண்ணி நம்மளோட ஷார்ட் டெக்னிஷன் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கண்டென்ட் வந்து கொஞ்சம் நம்ம பெனிஃபிட்ஸ் தான் கேட்க போகிறோம். ஸோ இது இங்கேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது போக நம்ம சார்ஜ் இப்படின்னு கேட்டு எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ பேராகிராஃபில் ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2 கேட்குது. நம்ம ஹெட்டிங் 2ல் கொடுக்கலாம். ஹெட்டிங் 1ல் ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஹெட்டிங் 2 கொடுத்துங்க. ஹெட்டிங் 2ல் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா தி 100% ஒரிஜினல் துளசி மாலா அப்படிங்கிற டைட்டில் கொடுக்கலாம். பிரைமரி கீவேர்டை தி 100% ஒரிஜினல் துளசி மாலை அண்ட் இட்ஸ் 15 பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கொடுக்கலாமா? பெனிஃபிட்ஸ் தி 100% ஒரிஜினல் துளசி மாலை and its 15 benefits of hearing அப்படின்னு கொடுக்கலாம். சரி, ஓகே. ஸோ ஓகே கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பிரைமரி கீவேர்டை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு நம்மளோட சாட் ஜிபிடி கேட்டுக்கலாம். ஏஐ வச்சு கண்டென்ட் எழுதலாமான்னா எழுதக்கூடாது. அதுக்கு கொஞ்சம் ஒரு ரூல்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஏஐகிட்டேருந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டடி கூட எடுத்துக்கலாம். தவிர அந்த கண்டென்ட் அப்படியே ப்ளேஸ் பண்ணிடக்கூடாது. அது எதுக்கு அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் உங்ககிட்ட. பிளாக் எழுதுறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் கீழேயே நம்ம இந்த மாதிரி ஒரு எஸ்இஓ ஆப்டிமைஸ்டு கண்டென்ட் அப்படின்னா எழுதும்போது ஃபியூச்சர்ஸில் கூகுளோட ரோபோட் ஸ்க்ரோல் பண்ணி ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனையும் படிக்கும், ரிவ்யூவையும் படிக்கும். ஸோ நம்ம அந்த ஃபியூச்சருக்கு ரெடி ஆகும். ஸோ நம்ம ப்ராடக்ட்டுக்கான ஒரு டிசிஷன் கேட்குறோம், அதை அழகாக ஷோ பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ நமக்கு தேவையான கண்டென்ட்டை சாட் ஜிபிடி கொடுத்துட்டு ஸோ நம்ம இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறோம். அந்த 15 பெனிஃபிட்ஸை மட்டும் காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஏஐயாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஃப்ரீ வெர்ஷனில் குவாட்போர்ட் அப்படிங்கிறதுல நம்ம ஏஐ டிடெக்ஷன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஏஐ டிடெக்டரை சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல ஃபேஸ் கொடுக்குறோம். ஃபேஸ் கொடுத்துட்டு டிடெக்ட் ஏஐ கொடுத்தோம் அப்படின்னா இது 54% ஆஃப் லைக் ஏஐ. ஹியூமன் ரிட்டர்ன் வந்து 46% இருக்குது. ஓகே தானே? 54% வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏஐ இருக்குன்னு கண்டுபிடிச்சிருச்சு. ஹியூமன் ரிட்டர்ன் 46% இருக்குது. ஓகே, இது நம்ம 100% மாற்ற முடியுமானா மாற்றலாம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் என்ன அப்படின்னா நம்மளோட ஃப்ளிப்போவரில் இருக்க இந்த கிராமர் யூஸ் பண்ணி கொஞ்சம் பிளாகரிதம் செக் பண்ணி பார்க்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இன்னும் இன்டெப்த்தாக இருக்கும். ஸோ நம்ம அது பிளாகரிதம் இதில் செக் பண்ணி பார்க்கலாமா? இல்லை நம்ம கிராமரியில் நம்ம சூப்பராக ஒரு ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட் அளவில் நம்ம ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ்கார மாதிரி ஒரு கண்டென்ட் எழுதுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பை ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கும் சரி, நீங்கள் எதுக்காக இருந்தாலும் இது சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது எப்படி இருக்குது ரைட் வித் எல்ஃபிடிஓ. ஓகே, ஸோ பேஸ் கொடுத்தாச்சு. பேஸ் கொடுத்ததுக்கப்புறம் இதில் ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ்லாம் சொல்லுது. ஸோ நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம்னு வச்சுங்களேன். இது ரெடி பண்ணிக்கலாம். இது எங்கெங்கே இருக்கோ அப்படி யூஸ் திஸ் வெர்ஷன் ஓகே கொடுத்துக்கலாம். அது யூஸ் திஸ் வெர்ஷன் கொடுத்துக்கலாம். அது டிஸ்மிஸ் கொடுத்துக்கலாம். இது டிஸ்மிஸ் கொடுத்துக்கலாம். இது அசெப்ட் கொடுத்துக்கலாம். இது அசெப்ட் கொடுத்துக்கலாம். டிஸ்மிஸ் கொடுத்துக்கலாம். அசெப்ட் கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே, ஓவரால் ரெடி ஆச்சு. இப்போ இதை செக் ஃபார் ஏஐ டெக்ஸ்ட் அண்ட் பிளாகரிசம் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துக்கு நம்ம கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா
இது என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கண்டென்ட் எங்கெங்கேருந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத ஈஸியாக சொல்லிடும். ஸோ திஸ் செக்ஷன் ரிமெம்பர் ஏஐ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுது. இந்த செக்ஷனும் ஏஐ டெக்ஸ்ட் தான் வந்திருக்கு. இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா கருங்காலி மலை அப்படிங்கிற ஒரு வெப்சைட், அதாவது கீழே இருக்குல்ல இந்த இடத்துலேருந்து கருங்காலி மலை எப்படி கோட் அப்படிங்கிற இதுலேருந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த கண்டென்ட் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லுது. அடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா இதுவுமே ஏஐ கண்டென்ட் சொல்லுது, இதுவுமே ஏஐ கண்டென்ட் சொல்லுது. ஆக ஓவரால் எல்லாத்தையுமே ஏஐ கண்டென்ட் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகே தானே? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதை மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப ஏகே நம்மளோட ஃப்ளிக்கோர் ஆப்புக்கு போகிறோம். ஃப்ளிக்கோர் ஆப்பில் வேர்டு ஏஐ அப்படிங்கிற ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேர்டு ஏஐயில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட கண்டென்ட்டை கொடுத்துட்டு அதை ரீரைட் பண்ணுறோம் வித் ஏஐ டிடெக்ஷனோட. ஏஐ இல்லாமல் நம்ம ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்குறோம். ஓகே, இப்போ இதில் பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிட்டு ரீபேஸ் பண்ணுறோம். ரீபேஸில் வந்து மோர் ரிட்டன்ஷன் அப்படிங்கிறத கொடுக்குறோம், ரீரைட் கொடுக்குறோம். ரீரைட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கண்டென்ட் ரீரைட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ரீரைட் ஆர்டிகல் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. அவாய்ட் ஏஐ டிடெக்ஷன் அப்படின்னு இருக்குது. நம்ம ரீரைட்டு தான் எழுதணும். ஏன்னா நம்ம ஏஐ அவாய்ட் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. ரீரைட் பண்ணுறப்ப தான் நம்ம ஆர்டிகல் நம்ம கொஞ்சம் ஒரு ஹியூமன் ரிட்டனாக பிளாகரிதம் எரர் இல்லாமல் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல் செலக்ட் பண்ணியாச்சு. இது கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல் கொடுக்குறோம். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் போர்ட்லேயே போட்டு பார்க்கலாமா? ஒயிட் போர்ட்லேயே போட்டு பார்த்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படி டெய்லி கொடுத்துட்றோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை பேஸ்ட் கொடுக்குறோம். பேஸ்ட் கொடுத்த உடனே இங்கே செக் ஃபார் ஏஏ டெக்ஸ்ட் பிளாகரிசம் சொல்லுது. நோ பிளாகரிசம் ஆர் ஏஐ டெக்ஸ்ட் டிடெக்டட் அப்படின்னு வந்துடுச்சு. பட் திஸ் டெக்ஸ்ட் மேட்சஸ் எவிடன்ஸ் ஆஃப் லெமன் பாலம். ஓகே, இந்த இடம் மட்டும் அப்படி இருக்குன்னு சொல்லுது. ஸோ ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல கூட ரெடியூஸ் ஆன்டிசன்ஸ்டஸ் கால்மிங் துளசி molasses to have calming properties that can help reduce anxieties. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு டெக்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னா கீழே உள்ள சொல்லுது. ஸோ இது ஒன்றும் அந்த மேஜர் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம பிளாகில் கூட வேணால் மாற்றிக்கலாம். இது அந்தளவுக்கு மேஜர் ப்ராப்ளமாக ரோல் ஆகாது. ஸோ ஓகே, நமக்கு அழகான கண்டென்ட் கிடைச்சாச்சு. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து சஜஷன் கூட பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல கூட நம்ம கொஞ்சம் கண்டென்ட்டை கூட மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். டிஸ்மிஸ் பண்ணிக்கலாம், அக்செப்ட் கொடுத்துக்கலாம், அக்செப்ட் கொடுத்துக்கலாம், டிஸ்மிஸ் பண்ணிக்கலாம், அக்செப்ட் கொடுத்துக்கலாம், அக்செப்ட் கொடுத்துக்கலாம், டிஸ்மிஸ் பண்ணிக்கலாம், டிஸ்மிஸ் பண்ணிக்கலாம், அக்செப்ட் கொடுத்துக்கலாம், டிஸ்மிஸ் பண்ணிக்கலாம், அக்செப்ட் கொடுத்துக்கலாம், அக்செப்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டில் கொஞ்சம் தான் மாற்றிருக்கோம். மற்றபடி அது ஏ அப்படிங்கிறத சொல்லிடுது. 2 இடம் மட்டும் தான் இருக்குது. ஸோ நம்ம ஓவரால் மாற்றியாச்சு. அதில் ஏ டிடெக்டரில் 100% சொல்லிடுச்சு. இங்கே 2 எரர் மட்டும் தான் காட்டுது. அதை நம்ம பிளாக் எழுதுறப்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவோமே தவிர இந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்கு நம்ம அந்தளவுக்கு தேவை கிடையாது. ஸோ நம்ம இப்போ ப்ராடக்டோட ஆட் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ரீப்ளேஸ் பண்ணதை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓகே, சூப்பராக இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, நம்ம ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செலக்ட் ப்ராடக்ட் இமேஜ் கொடுக்க போகிறோம். அப்போ ப்ராடக்ட் இமேஜ் எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இந்த இமேஜை நான் ப்ராடக்ட் இமேஜாக கொடுக்குறேன். நான் ஏற்கனவே டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். அது கொஞ்சம் துளசி மாலா அப்படிங்கிற ஒரு ஆல் டெக்ஸ்ட்டு கண்டிப்பாக கொடுத்துருவோம். அதுதான் நம்மளை இந்த இமேஜை வந்து சர்ச் பண்ணி துளசி மாலா அப்படிங்கிற இமேஜ் சர்ச் பண்ணி வர்றப்ப இந்த இடத்துல ஆல் டெக்ஸ்ட் இருக்கிறப்ப இந்த நம்மளோட இமேஜ் ஷோ ஆகும். அது பின்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி ஒரு இமேஜ் சார்ந்த ஒரு சர்ச் இன்ஜினுக்கு நம்மளோட வெப்சைட்டுக்கு ரேங்க் ஆகிறதுக்கும் ஒரு ஓட் மாதிரி கன்வெர்ட் ஆகிறதுக்கும் நம்ம பேஜை இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கூகுள் சர்ச் இன்ஜின். ஸோ செட் ப்ராடக்ட் இமேஜ் கொடுத்தாச்சு. ஓகே, அப்போ அடுத்து ப்ராடக்ட் கேலரி அப்படிங்கிறதுல நம்ம இன்னும் 2 இமேஜ் இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜை கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த 2 இமேஜ் கிளிக் பண்ணிக்கிறோம். அதில் 2 ஆல் டெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. கண்டிப்பாக கொடுக்கணும். இருக்கலாம் டைட்டில் கூட தேவையில்லை, ஆல் டெக்ஸ்ட் கண்டிப்பாக வேணும், ஃபைல் URL கண்டிப்பாக வேணும், ஆட் டு கேலரி கொடுத்தாச்சு. ஸோ 2 கேலரி ஆட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் மாலாங்கிற கேட்டகரியை கண்டிப்பாக கொடுக்குறோம். ஏன்னா கேட்டகரி கீழே நம்ம ப்ராடக்ட் ஆட் பண்ண அது ஒரு பேஜாக கன்வெர்ட் ஆகி சூப்பராக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ராடக்ட் டேக் எதுக்கு வேணும்னா ரிலேட்டட் ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி கீழே பாட்டமில் ஷோ பண்ணுறதுக்கு அது தேவைப்படுது. நான் அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் மெடிடேஷன் அப்படிங்கிறது கீழே இந்த ப்ராடக்டை வைக்கிறேன். அது போக ஸ்பிரிச்சுவல் மாலா அப்படிங்கிற ஒரு டேக் கீழே வைக்கிறேன். 2 டேக் கீழே வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ரெகுலர் ப்ரைஸ் எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படின்னா 749 கொடுக்க போகிறோம். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கொடுக்க போகிறோம்னா 694 கொடுக்க போகிறோம். நம்ம வாங்க போகிறது 349 தான். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டோட ஷார்ட் கொஸ்டின் எங்கே வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ இந்த இடத்துல ப்ராடக்ட்டோட ஹைலைட் எல்லா அமேசானோட ப்ராடக்ட் கீழே இருக்கும். ஸோ இதோட நம்ம இங்கே எடுத்தாச்சு, இதை மட்டும் எடுத்தாச்சு, இதை காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணிட்டு ஆட் நியூ ப்ராடக்ட்டில் நம்ம இதை ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இங்கே இமேஜ் வேணும்னா கூட இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஓவரால் நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல இமேஜ் ஆட் இமேஜ் நீ கர்சர் எங்கே வச்சுட்டு இந்த ஆட் இமேஜ் கொடுத்தாலும் அந்த ஆட் இமேஜே எனக்குள்ள வந்துடும். அதுபோல் இந்த இடத்துலையுமே இந்த இடத்துக்கு கீழே இமேஜ் வேணும்னா இந்த இடத்துல கர்சர் வச்சுட்டு ஆட் மீடியா அப்படின்னு சொல்ல கொடுத்துடலாம். ஸோ ஓவரால் ப்ராடக்ட் இமேஜ், கேட்டகரி, ப்ராடக்ட் டேக்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு, ப்ராடக்ட் சர்டிஃபிகேஷன் எல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ ஓவரால் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பப்ளிஷ் கொடுக்கலாம், பப்ளிஷ் கொடுத்துறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பெருமாள் லிங்க் அப்படின்னு இருக்குல்ல, இந்த பெருமாள் லிங்க் தான் நம்ம இப்போ கால் டு ஆக்ஷன். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து துளசி மாலை பற்றி ஒரு பிளாக் எழுத போகிறோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே துளசி மாலை வச்சு நம்ம ஏற்கனவே எழுதியாச்சு. ஸோ நம்ம துளசி செடியை வச்சு நம்ம ஒரு பிளாக் எழுத போகிறோம். அப்போ துளசி செடியை பற்றி நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறப்ப அதை படிச்சுட்டு வர்றவங்க கண்டிப்பாக நம்மளோட அந்த இடையில நம்மளோட ப்ராடக்ட் இமேஜ் கொடுத்து பை நவ் அப்படிங்கிற கால் டு ஆக்ஷனில் இந்த பர்மாலிங்கை கொடுத்துருவோம். இந்த பர்மாலிங்கை கொடுக்குற மூலியமாக அந்த 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 கண்டென்ட்டை படிச்சுட்டு வர்றவங்க இந்த கீழே துளசி மாலை அப்படிங்கிற ஒரு மாலை இருக்கிறப்ப அதை தொட்டு உள்ள வரும்போது நேராக நம்மளோட ஷார்ட் பேஜ் உள்ள வந்துருவாங்க. அப்போ இது இங்கே யூஸ் ஆகும். அது போக டைரெக்டாக ஒருத்தவங்க வச்சு துளசி மாலை அப்படி டைப் பண்ணாலும் இந்த பெருமாள் லிங்க் இந்த யூஆர்எல்லையும் நம்மளோட ப்ரைமரி கீவேர்டு, அதாவது மெயின் கீவேர்டை இது ஒரிஜினல் துளசி மாலை அப்படிங்கிறத கொடுத்துருக்கனால கண்டிப்பாக நம்மளோட ரேங்கிங் சூப்பராக இருக்கும். இதை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது மஸ்ட்டு. பெருமாள் லிங்கை கண்டிப்பாக பார்த்து வச்சுங்க. இதை காப்பி பண்ணிட்டு கூட நீங்கள் எந்த கால் டு ஆக்ஷனில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பப்ளிஷ் கொடுக்க போகிறோம். பப்ளிஷ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்மளோட ப்ராடக்ட்டை என்ன பண்ணிவிட்டோம்னா ஸ்பிரிச்சுவல் மாலா அது கீழே ஆட் ஆகிடும். ஸோ நம்மளோட சைட்டை போய்ட்டு பார்க்கலாமா? ஸோ ஓப்பன் இன் யூடியூப்பில் கொடுத்தாச்சு, நம்ம ஹோம் வந்தாச்சு. 2-3 செகண்ட்ஸில் நம்மளோட வெப்சைட் சூப்பராக ஓப்பன் ஆகுது. ஏன்னா ஹாஸ்டர் அப்படிங்கிற தீம் கீழே ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்பிரிச்சுவல் மாலா அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே போனோம்னா அங்கே ஒரு பேஜ் கிரியேட் ஆகிட்டு அங்கே நம்மளோட ப்ராடக்ட் ஷோ ஆக ஆரம்பிச்சோம். நான் ஏற்கனவே ப்ராடக்ட் ஷோ ஆட் பண்ணியிருக்கேன், அது ஏன்னு சொல்கிறேன் உங்ககிட்ட. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி உள்ள போய் பார்க்கும்போது நம்மளோட ப்ராடக்ட் எப்படி ஷோ ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம கொடுத்த மெயின் இமேஜ் இந்த இடத்துல வந்தாச்சு. ஸோ கொடுத்த 2 இமேஜ் கீழே வந்தாச்சு. ஓகே தானே? இந்த மெயின் இமேஜில் மட்டும்தான் இந்த ஜூமிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஹைலைட்டில் எங்கே இருந்த இடத்துல தெரியுதுல, இங்கே எடுத்துருக்கனால அது அங்கே வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆட் டு கார்டு வந்தாச்சு, கேட்டகரி வந்தாச்சு. இந்த டேக்ஸில் மெடிடேஷன் ஸ்பிரிச்சுவல் மாலை அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேனே. ஸோ நான் ஏற்கனவே இந்த இங்கே கீழே நான் ஓகே அது இருக்கட்டும். ஸோ நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் அழகாக சூப்பராக ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு, அழகாக இருக்குது. ரிலேட்டட் ப்ராடக்ட் இங்கே வருது. ஸோ நம்ம ரிவ்யூ வேணால் நம்ம மேனுவலாக ஒரு ரிவ்யூ கொடுத்துக்கலாம், அது எப்படின்னு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிலேட்டட் ப்ராடக்ட் கொடுத்தாச்சு. ரிலேட்டட் ப்ராடக்ட்டில் நம்ம ஆட் பண்ணால் ஆக்சுவலி அதே வந்துருச்சு. அது எதுக்குன்னா அந்த டேக் யூஸ் பண்ணனால தான். இந்த டேக் யூஸ் பண்ணனால இந்த டேக் கீழே என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ரிலேட்டட் ப்ராடக்ட் கீழே ஆட் ஆக ஆரம்பிச்சோம். ஸோ நான் அந்த ப்ராடக்ட்டை தொட்டு நான் போய் காட்டுறேன். அது எது டேக் கீழே இருக்குது அப்படின்னா மெடிடேஷன் கீழே டேக்ல இருக்குது, பூஜா மாலை ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு இருக்குது. இந்த மெடிடேஷன் கீழே இருக்கனால இது ரிலேட்டட் ப்ராடக்டாக நம்மள்ட்ட ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இதை ஆட் டு கார்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நேராக ஆட் டு கார்டில் போயிடும். ஆட் டு கார்டில் போயிட்டு நேராக போயிட்டு செக் அவுட் கொடுத்தோன்னா நம்மளோட பில்லிங் அட்ரஸ்லாம் கேட்கும். பில்லிங் அட்ரஸ் கேட்ட உடனே நேராக நம்மளோட பேமெண்ட் கேட்வேக்கு வந்துடும். ஸோ டோட்டல் இவ்வளோன்னு சொல்லுது, ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படிங்கிறத கொடுக்குறோம். நம்மளோட பில்லிங் அட்ரஸ்லாம் கொடுத்துட்டோன்னா ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துரும். ப்ளேஸ் ஆர்டர் நேராக போனவுடனே நேராக நம்மளோட பேமெண்ட் கேட்வே கூகுள் பே வந்துடும். அதில் நமக்கு வந்தவுடனே ஆர்டர் நமக்கு வந்துடும். புக் அமௌண்ட் கீழே ஆர்டர்ஸில் இருக்கும். நம்ம போய்ட்டு இந்த ஆர்டரை நம்ம மேனுவலாகவும் சரி எப்படி வேணால் நம்ம அவங்களுக்கு ஆர்டரை ரிப்பீட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்டுக்கு எப்படி பிளாக் எழுதுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ மச் ஃபார் திஸ் வீடியோ. பை பை. கலைவத்தில் தலை சிறந்த